வாட்ஸ்அப்பில் நீங்கள் வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபியை இது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருக்குறாங்க, இனிமேல் யாரெல்லாம் பார்க்க போகிறாங்க எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கிறத பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய வாட்ஸ்அப் டிபியையும் எத்தனை பேர் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடலாம், லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் டிபி யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு போட்டு கொடுத்துருப்போம். அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பவர் ஃபீச்சர்ஸ், ஃபன் குரூப்பு, ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ், ஏதாவது ஸ்டேட்டஸ் புதுசாக வந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டி, வாட்ஸ்அப்பை வந்து மற்றவங்க யாரும் ஓப்பன் பண்ணாமல் லாக் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது பவர் ஃபீச்சர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் டவுன்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா உடனே இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்காக எந்தவித ப்ரைவேட் வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்தது ப்ரைவேட் ரீடு. உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக நீங்கள் அந்த மெசேஜை வந்து படிச்சுக்க முடியும். அதுக்கான சேட் தான் இது. அப்புறம் டேரக்ட் சேட்டு. டேரெக்டாக ஒருத்தருக்கு வந்து நம்பரை சேவ் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது வாட்ஸ்அப் ஸ்மைலி. ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கிறத விட இதில் நிறைய ஸ்மைலி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அனுப்பிச்சிக்க முடியும். அடுத்ததாக டெக்ஸ்ட் ஸ்டைலுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு பதில் இதை கிளிக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் வந்து வித்தியாசமான டெக்ஸ்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போகும். அடுத்தது கிளியர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஆடியோ வந்து நிறைய இருக்குது, ஃபோட்டோ வந்து நிறைய இருக்குது, வீடியோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை பர்டிகுலராக ஒரு சில ஆடியோஸை வீடியோஸ் மட்டும் கிளியர் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது பிளாங்க் சேட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிளாங்க் சேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வித டெக்ஸ்ட்டும் போகாது, பிளாங்காக ஒரு மெசேஜ் போகும். ஸோ அதை டபுள் டிக் வருதா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஹூ வியூ மை ப்ரொஃபைல். அதாவது வாட்ஸ்அப் டிபி யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன். அதுக்கு பக்கமே ஹூ இஸ் ஆன்லைன் அப்படின்றதும் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்கன்றதை நீங்கள் இங்கே வந்தே தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். இப்போ நம்ம ஹூ வியூ மை ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி அக்ரின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் வாட்ஸ்அப் டிபியை யார் பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ நான் இப்போ தான் ஜஸ்ட் நவ் வாட்ஸ்அப் டிபியை சேஞ்ச் பண்ணதுனால ஒருத்தர் மட்டும் தான் பார்த்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் டிபியை பார்த்து சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் நம்பர் காட்டும். ஸோ அவங்கெல்லாம் உங்கள் வாட்ஸ்அப் டிபியை பார்த்துருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்கள் வாட்ஸ்அப் டிபியை நீங்கள் மாற்றுறீங்கன்னா யார் யார் பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் இப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.